பெரியவனுக்கு இன்றைக்கி பர்த்டே. கேக்கு கடையில் வாங்கி வெட்டலான்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி விரதம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் காலை டிஃபனு, மத்தியானம் லஞ்சு, இந்த கேக்கெலாம் செய்யணுன்னா ரொம்ப டயர்டாகிடும். கேக்கு செய்கிற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அந்த க்ரீம்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா பீட்டில் அடிக்கும் போது ரொம்ப நேரம் நின்று பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப டயர்டாகிடுன்றதுனால கடையிலேயே வாங்கி நம்ம கேக் வெட்டிக்கலான்னு சொல்லிட்டு சாம் கிட்ட சொன்னேன். இல்லைம்மா நீங்கள் வீட்லேயே செய்யுங்கம்மா அப்படின்னா. சரி பர்த்டே அது மாதிரி ரொம்ப கம்பல் பண்ணுறான், கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு வீட்லேயே கேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேக் பண்ணி முடிக்கவே பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு லஞ்சும் கொடுத்துட்டு கோயில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமின்றதுனால விளக்கு பூஜையும் இருந்துச்சு. விளக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. அப்புறம் பிரசாதம் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு ஒரு 5:30 மணிக்கே கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு 7-8 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. போயிட்டு அந்த டயர்டில் கேக்கை பற்றியே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கடைக்கடன் க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணி அவனோட ஃபோட்டோ ஒன்று வச்சு அதுக்கப்புறம் அவனை கேக்கு வெட்ட வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அவன் செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா.